இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேசிக் சயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே சயின்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். கொஷின்ஸ்லாம் இப்போ வந்து எப்படி கேட்குறாங்கன்னா சிம்பிள் ஃபேக்ட்ஸாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அட்வான்ஸ் லெவல் டெக்னாலஜி பேஸ் பண்ணிலாம் சயின்ஸ் இப்போது படிச்சிட்ருப்போம். ஆனால் சிம்பிள் ஃபேக்ட்ஸ் கேட்குறப்போ இதை படிக்காமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதனால் நம்ம பேசிக் ஃபேக்ட்ஸாக பார்ப்போம் சயின்ஸில். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துட்டாவே தியரிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 தியரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான தியரி. என்னென்னு பார்த்தோன்னா டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி, தாம்சன்ஸ் தியரி, ரூதர்ஃபோர்ட் தியரி. அட்டாமிக் தியரியை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது வந்து யார் அப்படின்னா ஜான் டால்டன். ஸ்மால் பார்ட்டிகளுக்கு ஃபஸ்ட்டு ஆட்டம் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்தவர் வந்து யார் அப்படின்னா டால்டன் தான். ஆட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்தது தான் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ஸ்மாலர் than the 1000 times thickness of human hair. ஆட்டம் வந்து ஸ்பெரிக்கல் இன் ஷேப் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஜான் டால்டன் வந்து சொல்லியிருப்பாங்க. வேறு பாசிட்டிவ் சார்ஜஸ், நெகட்டிவ் சார்ஜஸ் வேறு எதை பற்றியுமே இந்த தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஜே தாம்சன் தியரி. டால்டன் சொல்லாத சில விஷயங்களை தாம்சன் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். என்னென்னா இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல், நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அப்படிங்கிற விஷயத்த சொன்னது வந்து தாம்சன் வந்து எதோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வாட்டர்மெலனில் உள்ள சீடு அது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜாகவும் வாட்டர்மெலனை வந்து நெகட்டிவ் சார்ஜாகவும் சொல்லியிருப்பாங்க. இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை ஃபைண்ட் பண்ணதுக்காக நோபல் ப்ரைஸ் கூட 1906 வாங்கியிருப்பாங்க ஜே தாம்சன். ரூதர்ஃபோர்ட் தியரி. தாம்சன் சொல்லாத சில விஷயங்களை இவர் ஃபைண்ட் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும் கிடையாது, நியூக்ளியஸும் ஆட்டமில் வந்து இருக்கும். எம்டி ஸ்பேசஸ் ஆல்சோ ஃபைண்ட் தேர் அப்படின்னு சொன்னவர் வந்து ரூதர்ஃபோர்ட். அவ்வளோதான் இந்த 3 தியரியும். இப்போ இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா நியூக்ளியஸை ஃபைண்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட். ஆட்டமை ஃபைண்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டால்டன். எலக்ட்ரான்ஸை ஃபைண்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜே தாம்சன். தேங்க்யூ.